இந்த காலை நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபைவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாதத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து வந்ததற்காக நன்றி. எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்தீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. சபைகளை பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. உண்ண உணவு தந்து உடுத்த உடை தந்து ஆண்டவரே எங்களை போஷித்து காப்பாற்றி வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களை வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய மகிமைக்காய் நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவ ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தாயை போல எங்களை தேற்றி தகப்பனை போல எங்களை சுமந்து வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பிசாசினுடைய எல்லா சூழ்ச்சிக்கும் விலக்கி எங்களை அப்பா ஜீவனோடு பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்தை காண வைத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. மகத்துவம் உள்ளவரே உமக்கு நன்றி. மாட்சிமை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆவியான தெய்வமே உம்மை துதிக்கிறோம். எங்களை தேற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருந்தவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயங்களை செய்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. நன்றி நன்றி ஆண்டவரே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி போற்றுகிறோம். நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. இம்மட்டும் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தேவனே உமக்கு நன்றி. கேடகமே நன்றி. உம்முடைய மகா பெரிய தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம். பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை கூடி வர பண்ணி நீர் தயவிற்காய் உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை நீர் வழிநடத்தி வந்ததற்காய் நன்றி. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். 14. ஆமென். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். எல்லாம் கவனிங்க. இந்த வசனத்தை நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணுவோம். அக்கா எல்லாரும் பைபிளை எடுங்க. பைபிளில் இருக்குது. ஆமென். ஏசாயா 41:14 இருக்குது. அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. யாக்கோப்பு என்னும் அப்படி அப்படி அல்லேலூயா. அப்படியே சொல்லுவோமா? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ அஞ்சாதே. அப்படி மனப்பாடம் படிக்கிறோமா? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே,
இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ அஞ்சாதே. சொல்லுங்க சொல்லுங்க அப்படியே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ அஞ்சாதே. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, அப்படியே பாடுங்க. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ அஞ்சாதே. இயேசு உந்தன் துணையும் ஆனாரே. இயேசு உந்தன் கேடகமானாரே. சொல்லுவோம் அப்படியே. இயேசு உந்தன் துணையும் ஆனாரே. இயேசு உந்தன் கேடகமானாரே. இயேசு உந்தன் சொல்லுங்க அப்படியே துணையும் ஆனாரே. இயேசு உந்தன் கேடகமானாரே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ அஞ்சாதே. உன் வலக்கரம் பிடித்து விட்டா நானே உன் துணை என்றா. உன் வலக்கரம் பிடித்து விட்டா நானே உன் துணை என்றா. அல்லேலூயா. அந்த 13வது வசனத்தை வாசிங்களே. ஆமென். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அதுக்கு தான் இந்த வரி. உன் வலக்கரம் பிடித்து விட்டா நானே உன் துணை என்றா. உன் வலக்கரம் பிடித்து விட்டா. கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி. ஆமென். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. உன் வலக்கரம். அவ்வளவுதான். நானே உன் துணை என்றா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ அஞ்சாதே. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. யாக்கோபு என்னும் சிறு நீ பயப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ அஞ்சாதே. இயேசுவுந்தன் இயேசுவுந்தன் துணையும் ஆனாரே. இயேசுவுந்தன் கேடகமானாரே. இயேசுவுந்தன் துணையும் ஆனாரே. இயேசுவுந்தன் கேடகமானாரே. உன் வலக்கரம் பிடித்து விட்டா நானே உன் துணை என்றா. சொல்லுவோமா. வலக்கரம் பிடித்து விட்டா நானே உன் துணை என்றா. இன்னும் ஒரு முறை. உன் வலக்கரம் பிடித்து விட்டா வலது கையை பிடிச்சு சொல்றாராம். வலக்கரம் பிடித்து விட்டா நானே உன் துணை என்றா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மளோடு கூட இந்த மாசத்துல நம்மகிட்ட பேசியிருக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ என்ன செய்யாத, பயப்படாத அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். அல்ல, இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தினுடைய முழு பொருளையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எப்படியெல்லாம் அவர் துணையாக இருக்கிறாருங்கிறத பாருங்களேன். கொஞ்சம் வேகமாக நம்ம தியானிச்சுட்டு நம்ம ஜெபிச்சிருவோம். ஆமென். அல்லேலூயா.
யாருக்கு அவர் துணையா இருக்கிறாரா? அந்த 8வது வசனத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். தெரிந்து கொண்ட யாக்கோப்புக்கு அவர் துணையா இருக்கிறாராம். யார ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, யார ஆண்டவர் அழைத்திருக்கிறாரோ, நீங்க கீழே 9வது வசனத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அழைத்தும் இருக்கிறாரா. யார ஆண்டவர் அழைத்திருக்கிறாரோ, யார தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயமா கர்த்தர் துணையா இருப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. நீங்க ஒருபோதும் என் ஆண்டவர் எனக்கு துணையா இல்லை அப்படின்னு சொல்லி 9வது வசனத்துல லாஸ்ட் வார்த்தை இப்படி சொல்லுது பாருங்களே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஆண்டவர் துணையா இருக்க மாட்டாரோ, என்னை ஆண்டவர் தள்ளி விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு நினைவுகளை நீங்க கொண்டு வர வேணாம். அவர் உங்களை வெறுக்கல. அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட துணையாவே என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார் என்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இப்ப அடுத்து என்னன்னா, இந்த துணையா இருப்பதனால எனக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா, அந்த 11வது வசனத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க மேல எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லெச்சை அடைவார்களாம். யார் இவங்களோட கர்த்தர் இருக்கிறாரு, துணையா இருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு எதிராக இருக்கிறவர்கள், எரிச்சலா இருக்கிறவர்கள், நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்களாம்? வெட்கப்படுவாங்களாம், இலச்சை அடைவார்களாம், அவமானப்படுவாங்களாம். நம்மளை அவங்க தோல்வி அடைய வைக்கணும்னு நினைச்சா அவங்க தோத்து போயிட்டு அவங்க நம்மளிடத்துல வந்து நிற்கிற நிலைகளை கர்த்தர் உண்டாக்குவாராம். அல்லேலூயா. அப்படி பார்க்குறப்போ நாம நினைச்சோம் அவனை வெட்கப்படுத்தலான்னு நினைச்சோம், அவளை வெட்கப்படுத்தலான்னு நினைச்சோம். ஆனால் நாம தானே இன்னைக்கு வெட்கப்பட்டு நிற்கிறோங்கிற ஒரு நிலையை அவங்க பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு உண்டாக்கி தந்துடுவாராம். அல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுது, உன் வலக்கரம் பீடித்து விட்டா நானே உன் துணை என்றார். எப்படியா? உன் வலக்கரம் பீடித்து விட்டா நானே உன் துணை என்றார். அல்லேலூயா. அது அந்த கீழே வாசிங்களே, உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் என்ன செய்வாங்க? அப்ப துணையா இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாருங்கிறத எப்படி நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நம்மளோட வழக்காடுறாங்கல்ல, சண்டை போடுறாங்கல்ல, அவங்க வேணா ஒண்ணுமில்லாம போவாங்களே ஒழிய, கர்த்தர் நம்மளை எவ்விடத்துல இருந்து நம்மளை செழிப்பாக்கி வளர பண்ணி நம்மளை கனி கொடுக்க வச்சு 4 பேருக்கு முன்னாடி நம்மளை ஆசீர்வாதத்தோட கர்த்தர் கொண்டாந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அதனால வார்த்தையை ஆண்டவர் நேற்றைய தினத்துல அந்த வார்த்தையை என்கிட்ட பேசினாரு. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பூச்சியே நீ பயப்படாத, யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியை நீ பயப்படாதேங்கிற இந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அல்லேலூயா. இது பேசுனதோட மட்டும் இல்லாம இந்த வார்த்தையவும் லைட்டா அப்படியே கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அதுல போட்டிருக்கல, இயேசுவுந்தன் துணையும் ஆனாரே, இயேசுவுந்தன் கேடகமானாரே. எப்படியா? இயேசுவுந்தன் துணையும் ஆனாரே, இயேசுவுந்தன் கேடகமானாரே. அல்லேலூயா. அந்த 12வது வசனத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். உன்னோடே போராடினவர்களை நீ தேடியும் என்ன செய்வ? அது வியாதியா இருக்கலாம், அது சாத்தானுடைய கிரியைகளா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய இக்கட்டை உண்டாக்குகிற சாத்தானுடைய செயல்பாடுகளா இருக்கலாம். நம்மளோடு கூட ஆண்டவர் துணையா இருக்கிறதுனால நாம் தேடியும் காணாதிருக்கிற நிலையை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார். கைத்தட்டுங்களே ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே. ஆமென். நாம் தேடினாலும் கிடைக்காது, ஏன்னா ஆண்டவர் நம்மளோட கூட துணையா இருக்கிறார். ஆமென். இந்த மாசத்துல ஆண்டவர் நம்மளோட துணையா இருக்கிறதுனால இதையெல்லாம் கண்டிப்பா நிச்சயமா நம்ம என்ன செய்வோம்? நம்ம பார்ப்போம். ஆமென். அதில் பாருங்க, நாம் நம்மளோட ஆண்டவர் துணையா இருக்கிறதுனால என்ன நடக்குமா? 15வது வசனத்தை வாசிங்களே. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். கர்த்தர் நம்மளோட துணையா இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், சாத்தானுடைய கிரியைகள் நம்மளோட வந்தாலும், நாம் மலைகளை மிதித்து போடத்தக்கதான ஒரு இயந்திரம் உள்ள, ஒரு பற்கள் உள்ள ஒரு நிலையை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி நாம் அவர்களை நசுக்கி போடுகிற அளவுக்கு, நொறுக்கி போடுகிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பாராம். அல்லேலூயா.
அதனாலதான் இந்த வார்த்தை, உன் வலக்கரம் பீடித்து விட்டார். எப்படியா? நானே உன் துணை என்றார். நம்ம சிறு பூச்சி தான், நம்ம சின்ன கூட்டம் தான், அற்பமானவர்கள் தான். நான் 4 பேருக்கு முன்னாடி என்னை பார்க்குற அளவுக்கு ஒரு சாதாரண நிலையில் உள்ள நபர்கள் மாதிரி தான் நம்மளை தெரியும். ஆனால் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிற விதங்கள், பாதுகாக்கிற விதங்கள், அவர் துணையாக இருக்கிற சூழ்நிலைகள், இதெல்லாம் பார்க்குறப்போ மற்றவர்கள் வெட்கப்பட்டு இவங்களோட கர்த்தர் இருக்கிறாரு, அதனால தான் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியலைங்கிற ஒரு நிலையை பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா! சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பாருங்களேன், 17வது வசனத்தை வாசிங்களேன். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவ தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். என்ன செய்வாராம்? சிலுமையும் எளிமையுமான நாம தண்ணீரை தேடி கிடையாமல் போகிற அந்த காலகட்டத்தில் கர்த்தராகிய அவரே செவி கொடுத்து நம்மளை என்ன செய்வாராம்? அந்த காலகட்டங்களையும் நம்மளை கைவிடாத என்ன செய்வாரா? இருப்பாரா? பாருங்க, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்கி. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையா இருந்துச்சு. வனாந்தரத்தையும் தண்ணீர் இல்லாத அவாந்தரத்தையும் அவர் எப்படி ஆக்குவாராம்? செழிப்பாக்குவாராம். அல்லேலூயா! அப்ப துணையா இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, வனாந்தரம் மாதிரி கிடக்கிற இடத்த கூட ஆண்டவர் செழிப்பா என்ன செஞ்சிருவாராம்? இந்த இடத்துல எது வச்சாலும் வளராதுங்க அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு பெரிய மரம் வளர்ந்து அது 4 பேருக்கு கனி கொடுக்கறதா இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இது நடக்காது, செயல்படாது அப்படின்னு சொல்லுகிற இடங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த அற்புதத்தை செய்தருளி நம்மளை ஆண்டவர் உயர்த்துவாராம். அல்லேலூயா! அது வாசிங்களே, 18வது வசனத்தை 19வது வசனத்தை வாசிங்களே. வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு. என்னென்ன மரம் வளருமா? என்னென்ன மரமா? கேதுரு மரம் வளருமா? சீத்தி மரம் வளருமா? மிருது செடி வளருமா? ஒலிவ மரம் என்ன செய்யுமா? வனாந்தரத்துல மட்டும் இல்ல, அவாந்தர வெளியில. அப்படின்னா என்னது? ஒரு புல்லு பூண்டு கூட பார்க்க முடியாத இடத்துல என்ன வளருமா? தேவதாரு விருட்சம் வளருமா? பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா! சொல்லுங்களேன், வனாந்தரத்துல என்ன வளருதான்? கேதுரு மரம், சீத்தி மரம், மிருது மரம், ஒலிவ மரம். அல்லேலூயா! இத்தனை மரம் அதுல என்ன செய்தான்? ஆமென், அல்லேலூயா! அவாந்தரத்துல என்னென்ன வளருதான்? தேவதாரு, பாய்மரம், புன்னை மரம், 3 மரம் என்ன செய்தான்? நம்ம வளருதான். அல்லேலூயா! கர்த்தருக்கு சித்தமான நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்துக்கிறோம். அல்லேலூயா! அப்படி இந்த ஒரு வார்த்தையை விட்டு அப்படி சொல்லுமா? வனாந்தரத்தில் கேதுரு சீத்தி ஒலிபம் மிருது ஒலிப மரம் வளரும். வனாந்தரத்தில் கேதுரு சீத்தி மிருது ஒலிப மரம் வளரும். அவாந்தரத்தில் தேவதாரும் பாய்மரமும் வளரும் என்றார். அவாந்தரத்தில் தேவதாரும் புன்னை மரமும் வளரும் என்றார். உன் வலக்கரம் பிடித்து விட்டார், நானே உன் துணை என்றார். பாடுவோம் அப்படியே. இன்னும் ஒரு முறை. வனாந்தரத்தில் கேதுரு சீத்தி மிருது ஒலிப மரம் வளரும். மிருது ஒலிப மரம் வளரும். அவாந்தரத்தில் தேவதாரும் பாய்மரமும் வளரும் என்றார். அவாந்தரத்தில் தேவதாரும் புன்னை மரமும் வளரும் என்றார். உன் வலக்கரம் பிடித்து விட்டார், நானே உன் துணை என்றார். வார்த்தையை விடாதீங்க. ஆமென். நல்லா இந்த வசனத்தை இருக்க பிடிச்சுக்கிறங்க. ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே,
இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ அஞ்சாதே. சத்தம் அப்படியே யாக்கோபு என்னும் சிறு ஆமா நீ பயப்படாதே. இஸ்ரவேலின் ஆமா இயேசுவுந்தன் சொல்லுங்க அப்படியே. இயேசுவுந்தன் துணையும் ஆனாரே. இயேசுவுந்தன் கேடகமானாரே. இயேசுவுந்தன் துணையுமானாரே. இயேசுவுந்தன் கேடகமானாரே. உன் வலக்கரம் பிடித்து விட்டார், நானே உன் துணை என்றார். உன் வலக்கரம் பிடித்து விட்டார். சத்தமா சொல்லுங்க. என் வலக்கரம் பிடித்து விட்டார், நானே உன் துணை என்றார். என் வலக்கரம் பிடித்து விட்டார். உன்னோடு தினமும் போராடினவரை தேடி நீயும் காணாதிருப்பாய். சொல்லுங்க. உன்னோடு தினமும் போராடினவர்கள் தேடி நீயும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் செய்த மனிதர் இல்பொருளாக ஆகிடுவார். உன்னோடு யுத்தம் செய்த மனிதர் இல்பொருளாக ஆகிடுவார். உன் வலக்கரம் பிடித்து விட்டார், நானே உன் துணை என்றார். உன் வலக்கரம் பிடித்து விட்டார், நானே உன் துணை என்றார். சொல்லுங்க அப்படி. என் வலக்கரம் பிடித்து விட்டார், நானே உன் துணை என்றார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ அஞ்சாதே. இயேசுவுந்தன் துணையுமானாரே. இயேசுவுந்தன் கேடகமானாரே. அவ்வளவுதான் சொல்லுவோமா? இயேசுவுந்தன் சூப்பர். அவ்வளவுதான். ஆமென். இயேசுவுந்தன் இன்னும் ஒரு முறை. இயேசுவுந்தன் துணையுமானாரே. இயேசுவுந்தன் கேடகமானாரே. உன் வலக்கரம் பிடித்து விட்டார், நானே உன் துணை என்றார். சொல்லுவோமா? உன் வலக்கரம் பிடித்து விட்டார், நானே உன் துணை என்றார். ஆண்டவர் இன்னைக்கு உங்க வலது கையை பிடிச்சு ஆண்டவர் சொல்றார், பயப்படாதம்மா, பயப்படாதப்பா, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாசத்துல முதல் நாள்லயே உங்களுக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். துணையா இருக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால எப்படிங்க நமக்கு பயம் வரும்? ஆமென். அதுல பாருங்களேன். வானாந்தரத்தில் கேதுரு சீத்தில் மிருது ஒளிப மரம் வளர். இப்படி சொல்லலாம்ல. வானாந்தரத்தில் கேதுரு மரமும் சீத்தி மரமும் வளரும் என்றார். இன்னும் ஒரு சொல்லுங்க. வானாந்தரத்தில் மிருது செடியும் ஒளிப மரமும் வளரும் என்றார். அவாந்தரத்தில் தேவதாரும் பாய்மரமும் உண்டாக்குவார். சொல்லுங்க. அவாந்தரத்தில் தேவதாரும்
புன்னை மரமும் உண்டாக்குவா, உன் வலக்கரம் பிடித்து விட்டா, நானே உன் துணை என்றா. நானே அதை வாசிச்சிடுறேன். இதெல்லாம் எப்படிங்க நடக்குது அப்படின்னா 20வது வசனத்துல சொல்லுது, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் உணர்ந்து கொள்ளுகிற நாள் வருமா. அல்லேலூயா. எப்படிங்க ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு நடப்பிக்கிறாரு? இந்த மாதிரி எனக்கு வனாந்தரத்துல கேதுரு மரம் வளருது, சீத்தி மரம் வளருது, மிருது செடி வளருது, ஒலிவ மரம் வளருது. இதெல்லாம் எப்படிங்க நடக்குது அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய கரம் நம்ம மேல என்ன செய்தான் இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்களேன், கை தலைமையில கை வச்சு சொல்லுங்களேன், ஆண்டவருடைய கரம் என் மேல இருப்பதனால, என் மேல இருக்கிறதுனால இத்தனை ஆசீர்வாதங்களை என் கண்கள் காண வைக்குது. சொல்லுங்களேன், அல்லேலூயா. தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரம் என் மேல இருக்குது. சொல்லுங்க, உங்க கரம் என் மேல இருக்குது. கையை வசதி சொல்லுங்க. உன் வலக்கரம் பிடித்து விட்டா, நானே உன் துணை என்றா. சொல்லுங்க, உன் வலக்கரம் பிடித்து விட்டா. நல்ல பிதாவே, நாங்க துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சுகப்படுத்தி விடுதலை தந்து நடத்துகிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை இவர்களுக்கு ஆண்டவரை துணையாயிருந்து வனாந்தரத்தை ஆண்டவரை செழிப்பாக்கி அவாந்தர வெளிகளை ஆசீர்வதித்து நீர் நடத்துகிறதற்காக நன்றிப்பா. இவர்கள் எது இல்லைன்றாங்களோ அதுல செழிப்பை கொடுங்க, எது இல்லைன்னு வந்து நிற்கிறாங்களோ அதுல உயர்வை கொடுங்கப்பா. மாற்றங்களை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர்